bloody sweet. Hello everyone, I'm Naveen. Welcome to Navaje. So, இது என்ன பார்க்க போறோம்னா 2024ல வெளியான Godzilla vs Kong The New Empire. ஓகே, ஸோ இந்த படத்தோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ 2024 அப்போவே இல்லைன்னா படத்தை நீ அப்போவே ரிவ்யூ பண்ணல அப்படின்னு தானே கேட்பீங்க. ஸோ இந்த படத்தை வந்து நான் தேட்டரில் போய் பார்த்தேன், ரிவ்யூ போட்டேன். சரிங்களா, ரிவ்யூ வந்துட்டு செப்பரேட்டாக ரிவ்யூ போடல, இந்த வீடியோ மாதிரி ரிவ்யூ வந்துட்டு மினி ரிவ்யூன்னு சொல்லிட்டு ஒரு சீரீஸ் பண்ணியிருந்தேன். ஸோ ஒரு வீடியோக்குள்ளேயே வந்துட்டு டாப் 5 டாப் 10 ஹாலிவுட் மூவிஸ்னு ரிவ்யூன்னு சொல்லிட்டு போட்டேன். ஸோ அந்த 5 படத்துல ஒன்னா தான் வந்துட்டு இந்த படத்தோட ரிவ்யூ வந்துட்டு சின்ன மினி ரிவ்யூ நான் கொடுத்துருப்பேன். சரிங்களா, ஸோ ஆக்சுவலி இந்த படத்தை வந்து நான் தேட்டரில் போய் பார்க்கணும்னு இருந்தேன், போய் பார்த்துட்டேன். சரிங்களா, ஸோ பார்த்த வரைக்கும் செம்மையா வந்துட்டு திருப்தியாகி வந்தேன். சரிங்களா, ஏன்னா இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்த்தாங்க, நான் ரியாக்ட் பண்ணனா இல்லைன்னு தெரியல, பட் பார்த்ததுக்கப்புறம் இதெல்லாம் செம்மையான ஒரு விஷுவல் ட்ரீட்டா இருக்கு போடுறா. இந்த படத்தெல்லாம் வந்துட்டு கண்டிப்பா தேட்டர்லாம் போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு வரணும்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வந்தேன். இப்ப ஏன் ரிவ்யூ பண்றேன், இன்னமும் இந்த படத்தை நான் தேட்டர்ல போய் பார்த்த அந்த காட்சிகள் வந்துட்டு எனக்கு பிடிச்ச காட்சிகள் இன்னும் அப்படியே ஞாபகத்துல இருக்கு. அந்த அளவுக்கு வந்துட்டு விஷுவல் எஃபெக்ட்ஸ், அதாவது விஎஃப்எக்ஸ்ல வந்து மிரட்டி விட்டுருக்கு எனக்கு இந்த படத்தை. சரிங்களா, ஸோ ஆக்சுவலி இந்த படம் வந்துட்டு இந்த மான்ஸ்டர் வேர்ஸ்க்குள்ள வந்துட்டு வெளியாகிற 5வது படமோ எத்தனாவது படம் வைக்க 5வது படமா ஐ திங்க் 5வது படம்னு நினைக்கிறேங்க. சரிங்களா, இந்த மான்ஸ்டர்ஸ் அதாங்க இந்த காட்ஸிலா, காங், ஸ்கல் ஐலண்டு இந்த வருஷம்லாம் இருக்கு. இதெல்லாம் வந்துட்டு ஒரு யூனிவர்ஸ். ஓகேங்களா, ஸோ இந்த படம் தான் பார்த்துருக்கேன், பட் ரிவ்யூ பண்ணதில்லை. ஸோ பர்டிகுலர் இந்த படத்தோட ரிவ்யூ தான் நான் கொடுக்குறேன். சரிங்க, டைம் இருக்கிறப்போ வந்துட்டு மற்ற இந்த யூனிவர்ஸ்ல வந்த மற்ற படங்கள் காட்ஸிலா, இந்த காங், ஸ்கல் ஐலண்ட் இந்த படத்தெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி பார்த்ததுக்கப்புறம் ரிவ்யூன்றதான் நான் வந்துட்டு கொடுக்க ட்ரை பண்றேன். சரிங்களா, ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் 2027ல நினைக்கிறேன் காட்ஸிலா vs காங் வந்து சூப்பர்னோவா. சரிங்களா, அதோட விஷுவல் எப்படி இருக்க போதோ அப்படிதான் எனக்கு யோசிக்க தோணுது. சரிங்களா, ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் இந்த படத்தை வந்துட்டு பார்த்துருக்கீங்களோ, காட்ஸிலா vs காங் த நியூ எம்பையர். ஸோ இந்த படம் பிடிக்க சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். சரிங்களா, ஸோ இந்த படத்துல வந்துட்டு ஸோ மெயினாக ஃபோக்கஸ் பண்ண விஷயமே வந்து இந்த கிராஃபிக்ஸ்னால உருவாக்கப்பட்ட நம்ம காங், காட்ஸிலா, அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ஸ்கார்னு ஒருத்தன் வரான். சரிங்களா, அவன் வந்துட்டு அந்த குரங்கு கூட்டத்திலே வந்துட்டு கெட்ட குரங்கு கூட்டம். ஓகேவா, ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த குட்டி குரங்கு ஒன்று வரும், அது பேர் எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. அதுக்கப்புறம் வந்துட்டு காட்ஸிலாலே வந்துட்டு எல்பைனோ கேட்டகரியில ஒரு காட்ஸிலா வரும். ஓகேவா, ஒயிட் கலர் காட்ஸிலா, அதுக்கு பேர் வந்து ஷிமோன்னு பேரு. சரிங்களா, இந்த மாதிரி அதுக்கப்புறம் வந்து வேற சும்மா கேமியோல வந்துட்டு போன சில மிருகங்களும் வரும். ஓகேவா, விஎஃப்எக்ஸ்ல அதுவும் ரொம்ப அழகாவே புல் ஆஃப் பண்ணியிருந்தாங்க. ஓகேவா, ஸோ இந்த படம் வந்து நான் பார்க்க போன காரணமே வந்துட்டு ஆப்வியஸ்லி இந்த விஷுவல் எஃபெக்ட்ஸ் எப்படி இருக்கும்போது கிராண்டியரா இருக்கும் போதா அப்படின்னு தான் பார்த்தேன். ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ற தேட்டர்ல போய் பார்த்தா ரொம்ப அழகா இருக்கும் பாருங்க விஷுவல். ஸோ அதுக்கு தான் போய் பார்த்தேன். ஸோ பார்த்தப்போ ரொம்ப இந்த படம் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு இப்போ நீங்க காட்ஸிலா பார்த்துருந்தீங்கன்னா, பழைய காட்ஸிலா சொல்றேன், 2014-15 வெளியான படம் நினைக்கிறேன், அதான் இருக்கட்டும். அதுக்கப்புறம் வந்து காட்ஸிலா, காங், ஸ்கல் ஐலண்ட் அந்த படத்தை நீங்க பார்த்தீங்கன்னா கூட அதெல்லாம் வந்து ஒரே யூனிவர்ஸ் தான். ஓகேவா, ஸோ பார்த்தீங்கன்னா கூட எல்லாமே வந்துட்டு ஒரு மாதிரி டார்க் டோன்ல இருக்கும். ஓகே, ஒரு மாதிரி கிரே ஷேட் டார்க்கா இருக்கும். ஓகேவா, எங்கேயுமே நீங்க கலரை வந்துட்டு ரொம்ப பார்க்க முடியாது, வெறும் வந்துட்டு அந்த டார்க் கலர்ஸ், அந்த எல்லோ கலர் எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் டார்க்கா தான் இருக்கும். ஓகேவா, அந்த மாதிரி டார்க் டோன்ல தான் இருக்கும். பட் இந்த படம் நீங்க பாத்தீங்கன்னா, இந்த படமும் சரி, அதுக்கப்புறம் வந்து காட்ஸிலா vs காங் ஃபர்ஸ்ட் பார்ட் இருக்கும்ல, இந்த மெகா காட்ஸிலாலாம் வரும்ல, ஸோ அந்த பாட்டெலாம் நீங்க பாத்தீங்கன்னா கூட வந்துட்டு கலர்ஃபுல்லா இருக்கும். பட் இந்த படத்தை நீங்க பாத்தீங்கன்னா மோர் தென் தட் கலர்ஃபுல்லா இருக்கும். எப்படி சொல்றது, ப்ளூ கலர், பிங்க் கலர், ஒயிட்டு, இந்த மாதிரி கலர்ஸ் வந்துட்டு ரொம்ப அப்படியே பிரைட்டரா இருக்கும். ஓகேவா, லைக் வந்து இந்த குழந்தைங்க பாக்குற படம் மாதிரி அந்த மாதிரி இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அப்படித்தான் மேக் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா, ஸோ அதான் இருக்கணும், அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ விஷுவலா பார்க்கும்போது ரொம்ப கிராண்டியரா இருந்துச்சு. ஓகேவா, ஸோ இந்த படத்துல வந்துட்டு ஹியூமன் கேரக்டர்ஸுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 4-5 கேரக்டர்ஸ் தான் வருதுன்னு வச்சுப்போமே. சரிங்களா, ஸோ அது வந்து கைவிட்டன்ற மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த ஒரு சின்ன பிள்ளை ஜியா கேரக்டர், அதுக்கப்புறம் நம்ம ரெபேக்கா ஹால் நடிச்ச டாக்டர் எலினா, ஸோ அதுக்கப்புறம் நம்ம டான் ஸ்டீவன்ஸ் நடிச்ச ட்ராப்பர் கேரக்டர், அதுக்கப்புறம் பர்னி. ஸோ அந்த மாதிரி குட்டி கேரக்டர்ஸ் தான் வரும். பட் எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர் வந்து இந்த ட்ராப்பர் கேரக்டர் தான். ஓகேவா, அந்த கேரக்டர் வந்து கொஞ்சம் வரப்போ ஃபன் பண்ணிக்கிட்டு, அதுக்கப்புறம் இந்த காங் மைக்க போட வச்சு அதுக்கு ஒரு பல்லு ஸ்க்ரூ பல்லு எல்லாம் மாத்துறதா இருக்கட்டும். ஓகேவா, அதுக்கப்புறம் வந்து காங்க்கு வந்துட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே வந்துட்டு நம்ம ஷிமோ வந்துட்டு
ஷிமோ வந்துட்டு நம்ம காங் கையை வந்து ஃப்ரீஸ் பண்ணிடும். சரிங்களா? ஃப்ரீஸ் பண்ணதுக்கு அப்புறம் வந்துட்டு நம்ம டிராப்பர் தான் வந்துட்டு அது ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு மெக்கானிக்கல் ஆர்ம் மாதிரி, ஒரு கை மாதிரி வந்துட்டு கொண்டுட்டு வருவாரு. ஓகேவா? ஸோ கொண்டுட்டு வருவாரு. ஸோ அந்த மாதிரிலாம் கொஞ்சம் ஒரு சப்போர்ட்டிங் ரோல் தான். ஓகேவா? ஹியூமனே இந்த படத்தை சப்போர்ட்டிங் ரோல் தாங்க பண்ணியிருக்காங்க. சரிங்களா? மெயினாக அந்த படத்துல வந்துட்டு ஃபோக்கஸ் பண்றதே வந்துட்டு காங்கை வச்சுதான். காங்குக்கு வந்துட்டு வேற உலகத்துல அந்த ஹாலோ ஹெட்னு சொல்றாங்க, வேற ஒரு உலகம், வேற ஒரு எப்படி சொல்றது, வேற ஒரு உலகம்னு வச்சுப்போமே. சரிங்களா? வேற ஒரு உலகத்துல இந்த போறாங்க, காங் போகுது. ஸோ அங்க வந்துட்டு அது மாதிரி இருக்கிற இந்த குரங்கு கூட்டத்தை பாக்குது. சரிங்களா? ஸோ முதல்ல பாக்குற அந்த குரங்கே வந்து அந்த குட்டி குரங்கு தான். அந்த குட்டி குரங்கு எனக்கு சூக்கோவா ஏதோ ஒரு பேர் வருவாங்க. சரிங்களா? அந்த குட்டி குரங்கு ரொம்ப கியூட்டா இருக்குங்க. சரிங்களா? நிறைய பேர் பாப்பீங்க, கியூட்டா இருக்கும். பட் அந்த குட்டி குரங்கு நம்ம உலகத்துக்கு வந்தா காங்கே எவ்வளவு பெருசா இருக்கு, ஒரு அடல்ட் காங்கே இப்படி பெருசா இருக்குன்னா இப்போ குட்டி குட்டி குரங்கு எவ்வளவு பெருசுக்கு இருக்கும். ஓகேவா? ஸோ அவ்வளவு பெருசா எடுத்துருந்தாங்க. ஸோ அந்த குரங்கு தான் ஃபர்ஸ்ட் மீட் பண்ணுவாரு. அந்த குட்டி குரங்கு மேல காங் மேல நம்பிக்கையே வராது. லைக் வந்து அட்டாக் பண்ற மாதிரிலாம் வரும். அதுக்கப்புறம் கடைசியில காங் கூட வந்துட்டு ஒன்னா செஞ்சுக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் ஒரு 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 கேஜிஎஃப் அந்த ஒரு சீக்வன்ஸ் பார்க்கும்போது எனக்கு கேஜிஎஃப் ஃபீல் வந்துச்சு. எல்லாம் ஒரு பாதாத்துல அண்டர் கிரவுண்ட்ல இருக்கிற மாதிரி எடுக்கிறாங்க. அந்த அண்டர் கிரவுண்ட்ல நிறைய குரங்கு கூட்டவங்க வந்துட்டு ஒரு குரங்குக்கு கீழே அடிமையா வேலை செய்யுதுங்க. சரிங்க? அது எதுக்கு வேலை செய்யுங்க, ஏன் வேலை செய்யுங்க அதெல்லாம் தெரியல. ஓகேவா? அதை கண்ட்ரோல் பண்ற ஒரு ஆள் வந்துட்டு நம்ம ஸ்கர் கிங்னு சொல்றாங்க. ஓகேவா? அவனோட லுக்கே நல்லா இருக்கு. ஓகேவா? அவனுக்கு ஒரு எப்படி சொல்றது, இந்த முதுகு தண்டு இருக்கும்ல, எலும்பு ஸ்கெலட்டன் இருக்கும்ல, அதை வந்துட்டு ஒரு ஆயுதமா வச்சு அங்க மாட்டிருப்பான். ஓகேவா? அதுக்கப்புறம் அவன் கண்ணு வேற இருக்கும், சாக்லேட் கலர் அந்த லுக்ல இருப்பான். நம்ம காங் வந்துட்டு பிளாக் கலர்ல தானே இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும். லைக் வந்துட்டு எப்படி சொல்றது, ஒரு தமிழ் சினிமால வில்லன் இருந்தா அப்படி இருப்பான், அந்த மாதிரி இருப்பாங்க. சரிங்களா? ஸோ நம்ம அடிமைப்படுத்துறது. ஓகேவா? அந்த சீக்வன்ஸ்லாம் பார்க்கும்போது எனக்கு வந்து லைட்டா அந்த கேஜிஎஃப் ஃபீல் கொடுத்துச்சுங்க. சரிங்களா? ஸோ காங் தான் வந்துட்டு இந்த ராக்கி பைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி தான் ஃபீல் கொடுத்து, பிஜிஎம்லாம் போட்டு அந்த மாதிரி தான் இருக்கும், அந்த மாதிரி தான் தோணுச்சு. ஸோ அங்க எடுத்தது எல்லாமே வந்து விஎஃப்எக்ஸ் தரமா, கிராஃபிக்ஸ் அவ்வளவு தத்ரூபமா, இந்த நெருப்பு குழம்பு இருக்கட்டும், இந்த சண்டை போடுற விதமா இருக்கட்டும். சரிங்களா? ஸோ அந்த குரங்கு கூட்டத்துக்குள்ள ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு 10 to 20 மினிட்ஸா, ஒரு 20 மினிட்ஸ்க்கான ஒரு காட்சி வரும் இந்த குரங்கு கூட்டத்தை சுத்தி. ஓகேவா? இந்த காங் வந்துட்டு இந்த குரங்கு கூட்டத்தை கண்டுபிடிச்சு யார் இந்த அடிமைப்படுத்துறா, அவன் கூட சண்டை போற காட்சிலாம் இருக்கும், ஸ்கார் கூட சண்டை போற காட்சிலாம் இருக்கும். அதுக்கப்புறம் ஷிமோ காட்டுற காட்சிகள்லாம் இருக்கும். எல்லாம் ஒரு 20 மினிட்ஸ்ல நடக்கும். ஸோ அந்த காட்சியை பார்த்தீங்கன்னா வந்துட்டு அதுல வந்துட்டு எந்த ஒரு டைலாக்ஸ் இருக்காது. ஓகேவா? எந்த ஒரு டைலாக்ஸும் இருக்காது, யூவன்ஸ் இருக்க மாட்டான். வெறும் அந்த எக்ஸ்பிரஷன், அந்த ஒரு எக்ஸ்பிரஷன், அந்த ஆக்ஷன். ஓகேவா? அந்த மூவ்மெண்ட் வச்சே வந்துட்டு அந்த எமோஷனை கன்வே பண்ணியிருப்பாங்க. எனக்கு பிடிக்கும் அந்த கோவம், வெறுப்பு, அதுக்கப்புறம் அந்த கொஞ்சம் பயம், அதெல்லாம் வந்துட்டு ஒரு கட்டத்துல வந்து அந்த சூக்கம், அந்த குட்டி குரங்கு இருக்குல்ல, அந்த குட்டி குரங்கு மூஞ்செல்லாம் வந்து அவ்வளவு அழகு எக்ஸ்பிரஷன், அது பயப்படுற மாதிரி, தைரியமா இருக்கிற மாதிரி, எதிர்த்துலாம் நிற்கும் ஸ்கார. ஓகேவா? காங் வந்துட்டோம்னா வந்து ஸ்கர் கிங்க எடுத்தே நிற்கும். அது ஒரு மாதிரி எப்படி சொல்லுது, என்னடா இது. அங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு 20 to 40 மினிட்ஸ்க்கு வந்துட்டு ஹியூமன்ஸ் இருப்பாங்க, ஹியூமன்ஸ் கேரக்டர் இருக்கும். வளன்னு எல்லாத்தையும் பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஓகேவா? பேசிட்டே இருப்பாங்க. ஒரு இமோஷன் கூட கனெக்டே ஆகாதுங்க. சரிங்க? அந்த சின்ன பொண்ணு ஜியான்னு ஒன்று இருக்கும், இமோஷன் கனெக்டே ஆகுது. ஆனா வெறும் ஹியூமன்ஸ் நடிக்கிறாங்க, இமோஷன் கனெக்டே ஆகுது. ஆனா அங்க பாருங்க, இந்த குரங்கு கூட்டத்துக்குள்ள டைலாக்ஸ் இல்ல, ஃபுல்லா விஎஃப்எக்ஸ் தான், எல்லாம் கிராபிக்ஸ் தான், பொய் தான். ஆனா அந்த எமோஷனை அவ்வளவு அழகா கன்வே பண்ணிருப்பாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்துட்டு நான் ரொம்ப ஆவலா எதிர்பார்த்த ஒரே அந்த ஒரு சண்டை, காட்ஸில்லா வர்சஸ் காங். அதுதான் எனக்கு வேணும்னு வந்துட்டு நான் காத்துட்டு இருந்தேன், எப்படா வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஏன்னா வந்துட்டு அந்த ஃபர்ஸ்ட் காட்ஸில்லா வர்சஸ் காங் இருக்கும்ல, அதுலயே வந்துட்டு ஒரு சண்டை பார்த்துருப்பீங்க. சரிங்களா? கடைசி கட்டத்துல அதையும் பாத்தீங்கன்னா வந்துட்டு காட்ஸில்லாவும் காங்கும் வந்துட்டு டீம் அப் பண்ணி வந்துட்டு அந்த மெகா காட்ஸில்லாவை வந்துட்டு போட்டு தள்ளுவாங்க. ரைட்டா? ஸோ இந்த படத்துல வந்து ஒரு டீம் அப் சீன் இருக்கு. ஓகேவா? அதுக்கு முன்னாடி வந்துட்டு காங் வந்துட்டு காட்ஸில்லாவை ஹெல்ப் கூப்பிட போயிருப்பான். ஓகேவா? ஸோ அந்த இடத்துல காட்ஸில்லா வந்துட்டு அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவான் காங்க. ஓகேவா? ஸோ அது எந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஈஜிப்ட்ல. சரிங்களா? ஸோ எனக்கு அந்த காட்சிலாம் பார்க்கும்போது கொஞ்ச நேரம் தான் வரும், ஒரு 10 மினிட்ஸ் கூட இருக்காது, கொஞ்ச நேரம் தான் வரும். அவ்வளவு தத்ரூபமா இருந்துச்சு. சரிங்களா? ஒரு கட்டத்துக்கு மேல அங்க 2 பேரும் ஸ்மாக் டவுன் பண்ணிட்டு இருப்பாங்க. சரிங்க? WWF ஓடி இருப்பாங்க. ஓகேவா? ஸோ நம்ம காங் வந்துட்டு காட்ஸில்லா பிடிச்சி கழுத்தை பிடிச்சி லைக் வந்து இந்த ஸ்மாக் டவுன் அதெல்லாம் படிக்க இருப்பாங்க. என்னடா இது அந்த மாதிரி கேட்கிற மாதிரி இருக்கும். அது உண்மையிலே வந்துட்டு என்ஜாய் பண்ணி பார்த்தேங்க. உண்மை நல்லா இருந்துச்சு. சரிமா? 2 பேரும் அந்த மோதிக்கிற சீன், எனக்கு அந்த ஸ்டன் தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உண்மையை நல்லா இருந்துச்சு. சரிங்களா? அவ்வளவு தத்ரூபமா இருந்துச்சு. கொஞ்சம் விட்டுருந்தா காட்ஸில்லா காங்க போட்டு தள்ளி இருக்கும். சரிங்க? பிகாஸ் வந்துட்டு இந்த 2 சண்டையிலும் சரி,
காங்கை விட கட்ஜிலா தான் வந்துட்டு லைக் வந்து ஒரு ஆல்ஃபா கேரக்டர். ஓகேங்களா? அது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர். ஸோ வந்துட்டு என்னதான் காங் ஸ்ட்ராங் ஆனதா கூட காங்கை போட்டு தள்ளிட்டு கட்ஜிலா தான் எப்பவுமே ஜெயிக்கும். பட் வந்துட்டு அங்க நல்ல வேலை அந்த ஒரு கேரக்டர் ஒன்று வரும், அது கொஞ்சம் சமாதப்படுத்தி கூட்டிட்டு போனதுனால வந்துட்டு காங்க தப்பிச்சிச்சு அந்த மாதிரி சொல்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் டே வந்துட்டு அங்கேயே ஒரு டைலாக் இருக்காது. சரிங்க, டைலாக் இருக்காது. ஒரு கட்டத்துக்கு மேலே வந்துட்டு காங் வந்துட்டு ஸ்டாப் பண்ண பார்க்கும் கட்ஜிலா ஸ்டாப் பண்ணு அப்படின்னு சொல்றதுக்கு. ஆனா கட்ஜிலா கேட்கற நிலமையில இல்ல. சரிங்க, பேச்சுல வரும் வீச்சு தான் அந்த மாதிரி சொல்லிட்டு அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் கடைசியில வந்துட்டு இந்த கடைசி கிளைமேக்ஸ் ஸ்டன் சீக்வன்ஸா எடுத்துக்கிட்டீங்கன்னா அது எனக்கு ஒரு உண்மையில பிடிச்சிருந்துச்சுங்க. சரி, உண்மையில பிடிச்சி அது வந்துட்டு ஒரு மாதிரி ஏதோ ஒரு ஊர்ல பிரேசிலா அந்த ஊருக்கு நடுவுல சண்டை நடக்கும். ஓகேவா? நம்ம காங்கும் ஃபர்ஸ்ட் வந்து ஆலோவத்துல ஒரு சண்டை நடக்கும். ஓகேவா? ஆலோவத்துல சண்டை நடக்கும். நம்ம காங்கும் கட்ஜிலாவும் வந்துட்டு டீம் அப் பண்ணி சண்டை போடுவாங்க. சரிங்களா? ஒரு கட்டத்துல காங் வந்துட்டு கட்ஜிலா மேலாம் ஏறிட்டு போய் சண்டை போடுவோம். அதெல்லாம் வந்துட்டு அல்டிமேட்டா அந்த ஃப்ரேம்லாம் இருக்குங்க. அந்த ஃப்ரேமை நீங்க ஸ்கிரீன்ஷாட் பண்ணி வால் பேப்பரா வச்சிருக்கான். ஓகே, அந்த அளவுக்கு அந்த விஎஃப்எக்ஸ் குவாலிட்டி அவ்வளவு தரமா பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? உண்மையில செம்ம தரமா இருந்துச்சு. ஆனா கொஞ்சம் கூட அங்கங்க பிசிறு தெரிஞ்சுச்சு. அங்கங்க லைட்டா தான், லைக் வந்து உத்து பார்த்தா தெரியும் வச்சுக்கோங்களேன். பட் நீங்க ஓவராலா அந்த டேட்ல போய் பார்க்கும்போது அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது வாவ், செம்ம ஒரு எனக்கு பொறுத்த வரைக்கும் வந்து செம்ம ஒரு கிராண்டியரா தெரிஞ்சுங்க. உண்மையில செம்ம தரமா இருந்துச்சு. அதாவது கடைசியா வந்து ஷீமோ கூட ஓகே அந்த ஒயிட் கலர் கட்ஜிலா அந்த ஒன்று இருக்கும்ல. ஸோ அது கூட வந்துட்டு நம்ம கட்ஜிலாவும் காங்கும் வந்துட்டு டீமா பண்ணி வந்துட்டு போட்டு தள்ளுறப்போ அந்த சீக்வன்ஸும் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த ஸ்கார் கூட அங்கே ஒரு சண்டை காட்சிகள் இருக்கும். அது வந்துட்டு அது நல்லா தான் இருந்துச்சு. அதான் வந்து நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஓகேவா? என்னன்னா அங்க பிரேசில்ல நடக்குது, பில்டிங்ஸ் இருக்கு. கண்டிப்பா பில்டிங்ஸ் வந்துட்டு வீடு இருக்கும், ஆஃபீஸஸ் இருக்கும், எல்லாம் இருக்கும். ரைட்டா? அதுல கண்டிப்பா ஹியூமன்ஸ் இருப்பாங்க. ஓகேவா? கண்டிப்பா இதுங்க இந்த இந்த சண்டை வந்துட்டு திடீர்னு தான் அங்க நடக்கும். ஓகேவா? திடீர்னு தான் நடக்கும். ஸோ யாருக்கும் வந்து அந்த ஹியூமன்ஸ்க்கு வந்துட்டு அலர்ட் போயிருக்காது. ஓகேவா? யாரும் வந்துட்டு வெளியே இருக்க மாட்டாங்க. ஓகேவா? எல்லாம் அந்த பில்டிங்ல தான் இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு குறைஞ்சது நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அந்த ஊர்ல இந்த நடந்த சண்டையில வந்துட்டு குறைஞ்சது ஒரு 1,00,000 பேர் அந்த கடைசி கட்ட அந்த பிரேசில்ல நினைக்கிறேன் 1,00,000 பேர் செத்துருப்பாங்க. சரிங்களா? அதை பத்தி எதுவுமே சொல்லல. ஓகேவா? ஓகே ஓகே நம்ம வேணா நினைச்சுக்கலாம். ஓகே, ஒருவேளை அவங்க வெளியே இருப்பாங்க, காலி பண்ணிட்டு போயிருப்பாங்க, அந்த மாதிரி நம்ம நினைச்சுக்கலாம் தவிர்த்து. ஆனா வந்துட்டு நம்ம அங்க ஒரு லாஜிக் இருக்குதுல. லைக் வந்துட்டு அந்த சண்டை வந்ததே திடீர்னு தான். இந்த கட்ஜிலாவும் காங்கும் வந்துட்டு டீம் அப் பண்ணி இந்த ஸ்கார் கூட சண்டை போடுறப்போ வந்து ஒரு ஒரு எப்படி சொல்றது, ஒரு எதாச்சியா தான். ஓகேவா? ஒரு சர்ப்ரைஸா தான் வந்துட்டு அந்த பிரேசில் கூட அந்த ஊருக்குள்ளேயே வந்துருவாங்க. ஓகேவா? ஸோ அந்த மக்களுக்கு வந்துட்டு அலர்ட் போடுறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. அப்படியே போயிருந்தாலும் லேட்டா இருக்கும். எல்லாரும் வெளியே இருப்பாங்களான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. கண்டிப்பா சில மக்கள் வந்துட்டு அந்த பில்டிங்குள்ளே ஸ்டக் ஆயிருப்பாங்க. ரைட்டா? ஏன்னா வந்து கடைசி ஃபைனல் ஃபைட் பாத்தீங்கன்னா இஷ்டத்துக்கு எல்லா பில்டிங்கும் போட்டு மேல உழுவுறது, தள்ளி விடுறது, கண்ட மணிக்கு இருக்கும். ஓகேவா? லைக் வந்து அவங்க தான் வந்துட்டு அதை காம்ப்ரமைஸே பண்ணல. சரிங்களா? எவங்கதான் செத்துட்டாங்க, எவன்டா கணக்கு கேட்க போறான் அந்த மாதிரி நினைச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அந்த கிரியேட்டர்ஸ்லாம். ஓகேவா? அந்த மாதிரி பிகாஸ் வந்து ஃபுல் ஃபோக்கஸ் வந்துட்டு இந்த விஎஃப்எக்ஸ் கேரக்டர்ஸ் மேலே தான் வந்து போட்டிருக்காங்க. லைக் வந்து விஜுவலாக நம்ம என்ஜாய் பண்ணோம். இந்த லாஜிக் மண்ணங்கட்டி அதெல்லாம் வந்துட்டு ஆடியன்ஸ் யோசிக்க கூடாது, அந்த மாதிரி யோசிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு குவாலிட்டியா இந்த விஎஃப்எக்ஸ் ஒர்க்ஸ்லாம் வந்துட்டு ரொம்ப குவாலிட்டியா கொடுக்க முடியுமோ அவ்வளவு குவாலிட்டியா கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இந்த விஎஃப்எக்ஸ்ல குறை சொல்லுக்கு ஒண்ணுமே இல்லை, ரொம்ப தரமா இருந்துச்சுங்க. சரிங்களா? அது வந்து பொய் மாதிரியே தெரியல, உண்மை மாதிரி தெரியுது. ஓகேவா? அந்த காங்கா இருக்கட்டும், இந்த காங்கோட கை, ஓகேவா, கையா இருக்கட்டும், கண்ணா இருக்கட்டும், அது கொடுக்குற எக்ஸ்பிரஷன்ஸ், ஓகேவா, அது கத்துற விதம், அதோட ரோல் சவுண்டு, அதுக்கப்புறம் வந்து அதோட தாடி முடி, ஓகேவா, அவ்வளவு தத்ரூபமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் கட்ஜிலாவோட கர்ஜனை அதெல்லாம் வந்துட்டு அல்டிமேட்டா இருந்துச்சு. பட் ஏகப்பட்ட பிளாட் ஹோல்ஸ் வந்துட்டு இருக்கத்தான் செய்யுது. அதை வந்துட்டு நம்ம எப்படி சொல்றது, தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். பட் நம்ம வந்துட்டு நம்மளோட மோட்டிவ் என்ன, பார்த்து செம்ம என்ஜாய் பண்ணணும், செம்ம கிராண்டியரா இருக்கணும் தியேட்டர்ல. அதுதான் என்னோட மோட்டிவா இருந்துச்சு. ஸோ நான் பார்த்த வரைக்கும் நான் உண்மையிலே சாட்டிஸ்ஃபை. இந்த குட்டி குட்டி இந்த பிளாட் ஹோல்ஸ்லாம் வந்துட்டு நான் பெருசா எடுத்துக்கவே இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு அது தேவையும் இல்லை. எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி கலர்ஃபுல்லா இருக்கணும், செம்ம என்ஜாய் பண்ணணும். ஸ்டாரி ஒரு மாதிரி போனாலும் பரவாயில்ல, பட் தேவையில்லா ஸ்டாரியும் உள்ளுக்கு தான் இருக்கு. இந்த காட்டுவாசியை கொண்டு வராங்க, அந்த காட்டுவாசிக்கும் அந்த ஜியா அந்த பொண்ணுக்கும் வந்துட்டு சம்மந்தம் இருக்கிறவங்க சொல்றாங்க, இந்த மாதிரிலாம் இருக்கு. எனக்கு வந்துட்டு அதெல்லாம் தேவையில்லை. எனக்கு வந்துட்டு கட்ஜிலா வர்சஸ் காங் பார்க்கணும். அதுக்கப்புறம் கட்ஜிலாவும் காங்கும் வந்துட்டு டீம் அப் பண்ணி வில்லனை போட்டு தரணும். எனக்கு அதான் நான் எதிர்பார்த்தேன். அதே மாதிரி நினைச்சு எனக்கு உண்மையில பிடிச்சிருந்துச்சு. தரமான ஒரு படம். எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி படத்தெல்லாம் வந்துட்டு போன்ல பார்க்க எனக்கு பிடிக்காது. சில சீன்ஸ் வேணா நான் பார்க்க, அந்த ஃபைட் சீன்ஸ்லாம் வந்து எப்போ எனக்கு தோணுதோ நான் வந்து அப்போ வந்துட்டு சர்ச் பண்ணி பார்த்துவேன். பட் ஃபுல் படத்தை வந்துட்டு மறுபடியும் ரீரிலீஸ் பண்ணாலும் நம்ம வந்துட்டு கண்டிப்பாக பார்ப்பேங்க. இந்த படத்தெல்லாம் வந்துட்டு ஐமேக்ஸ் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு ஐமேக்ஸ் கிடைக்கிற நார்மல் சினிமா தான் அங்கே போனேன்.
ஒருவேளை இந்த படத்தை சூப்பர்னோவாக்கு முன்னாடி வந்துட்டு அவதார் மாதிரி இப்போ அவதார் 3 வெளியாக போதில்ல, அதுக்கு முன்னாடி இப்பதான் வந்துட்டு வே ஆஃப் வாட்டர் வந்துட்டு ஓடி இருக்கேன். அதே மாதிரி சூப்பர்னோவாக்கு வெளியாகிறதுக்கு முன்னாடி த நியூ எம்பையர் மறுபடியும் வந்து ரீரிலீஸ் பண்ணா கண்டிப்பா இந்த படத்தை வந்து ஐமேக்ஸ்ல தான் போய் பார்ப்பேன். நான் கண்டிப்பா உறுதியா இருக்கேன். இத்தனை இந்த படம் போய் வந்துட்டு தேட்டர்ல பாத்தீங்கன்னு சொல்லிட்டு உங்க தாட்ஸ் அண்ட் வியூஸ் வந்து கீழே ஷேர் பண்ணுங்க, பார்த்து வச்சுக்கிறேன். ஸோ யா இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். சரி, நெக்ஸ்ட்